நீங்க கோவமாவே இருந்துக்கோங்க, நான் பாட்டு கேட்டுக்கிறேன். ஏய், என்ன பாட்டு இது? காலங்காத்தால வேற ஏதாவது பாட்டு போடு. ஏன் சார், இது நல்ல சாங் தானே? இப்ப நீ மாத்த போறியா இல்லையா வசு? நல்லதே உங்களுக்கு ஆகாதே. ஐயோப்பா, வாவ், சூப்பர் சார். இந்த பாட்டுக்காக தான் மாத்த சொன்னீங்களா? அர்ஜுன் சார், செம்ம டேஸ்ட் உங்களுக்கு. வேணும்னே இந்த மாதிரி பாட்டு வச்சு என்ன வெறுப்பேத்துறியா? ஆமா, நான் தான் எஃப்எம் ரேடியோக்கு நேரா போய் அவங்க கிட்ட சொல்லி, நானும் அர்ஜுன் சாரும் காலையில கார்ல போறோம், அப்போ இந்த மாதிரி பாட்டா போடுங்கன்னு சொன்னேன். போதுமா? ஏய், என்ன கிண்டலா? மரியாதைய பாட்ட மாத்திரியா இல்லையா? சரி சரி, கத்தாதீங்க, வேற பாட்டு போடுறேன். காலங்காத்தால போடுறதுக்கு வேற பாட்டே கிடைக்காதா உங்களுக்கு? முதல்ல ஆஃப் பண்ணாத. ஏன் சார் ஆஃப் பண்ணணும்? ரொம்ப பண்ணாதீங்க. இந்த பாட்டு நல்லா தானே இருக்கு. உங்களுக்காக காலையில 10:30 மணிக்கு கேபி சுந்தராம்பாள் பாட்டா போடுவாங்க. உங்களுக்கு தான் காதல் பிடிக்காதுன்னா உலகத்துல எல்லாருக்குமா பிடிக்காம போயிடும். பேசாம கேளுங்க சார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஆஃப் பண்ணுனா ஆஃப் பண்ணு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஆஃப் பண்ண மாட்டேன். சார் இருக்கட்டும் சார். சார் 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 ப்ளீஸ் சார், சும்மா இருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சும்மா இருங்கன்ற. ஐயோ சார். சார் ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், போங்க. ஏய் பசு, என்னடி பண்ணி வச்ச? எல்லாம் ஒன்னாலதான். இதுக்கு என்ன செலவாதோ சாலரியில பிடிக்கிற பாரு. புடிச்சுக்கோங்க. யாரு வேண்டான்னு சொன்ன? மூஞ்சிய பாரு. ஐயோ, ஒரு நல்ல சிஸ்டம் போச்சு. சார் 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 சார், ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க சார். சார் உன் இஷ்டத்துக்குலாம் கார் நிறுத்த முடியாது. எதுக்கு நிறுத்தணும்? சார் சார் சார், அந்த பஸ் ஸ்டாப்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிக்கிறா சார். ப்ளீஸ் சார், காரை நிப்பாட்டுங்க சார். இதுக்கு தான் உன்னை கார்ல ஏத்த மாட்டேன்னு சொன்னது. இப்படி பஸ் ஸ்டாப்பா நிறுத்துறதுக்கு இது என்ன டவுன் பஸ்ஸா என்னது? அப்புறமா அவ கூட போன்ல பேசிக்க போ. சார், என் நிலைமை புரியாம பேசாதீங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு நான் அவளை பாக்குறேன். ப்ளீஸ் சார், இனிமே அவளை பார்க்கவே முடியாது சார். ப்ளீஸ் சார், காரை நிப்பாட்டுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார், நிப்பாட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நிப்பாட்டுங்க சார். உயிரை வாங்குற. இங்க பாரு வசு, உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் வேணா நடு ரோட்ல வெயிட் பண்ற பழக்கம் இருக்கலாம். என்னால அந்த மாதிரி நடு ரோட்ல நிக்க முடியாது. நீ ஆட்டோ பிடிச்சு வா, நான் ஆபீஸ் போறேன். என்னமோ பண்ணுங்க, போங்க போங்க. என்ன இந்த ஓட்டம் ஓடுறா? அப்படி என்ன ஃப்ரெண்டோ? எப்படியோ இறங்கி போனாலும் அதுவே போதும். என்ன கருமமோ. ஆட்டோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கால்ல கட்டு போட்டு ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு, பாத்தீங்களா? நான் யாரையும் பார்க்கல மேடம். கையில கிடைச்சவனை மிஸ் பண்ணிட்டோமே. இல்ல, இந்த அர்ஜுன் சாரால வந்தது. அக்கா, கால்ல கட்டு கட்டிக்கிட்டு இங்க யாராவது நடந்து போனாங்களா? நான் பார்க்கலமா, வியாபார கவனத்துல இருந்தேன். ஆட்டோ
அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிம்மா. அயோக்கிய ராஸ்கல் அப்படியே தப்பிச்சு போயிட்டான். ஓ அறிவில்ல உனக்கு நேரா வந்துங்கற எங்க பண்ண நிறுத்துற? நீ பாட்டு வந்து நல்லா நிறுத்திக்கிற. நான் கரெக்டா தான வந்திருக்கேன். ஓய்ச்சது கூட விட்டு சண்டை போடுற. எங்க கண்ணை வச்சிருக்க நீ? நான் கரெக்டா தான் கண்ணை வச்சிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா ஓட்டி வர வேண்டியதானே? என்னத்த நீ எல்லாம் ஓட்டுறது இல்லையா? நான் கரெக்டா ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா ஓட்டு. திரும்ப திரும்ப சொல்லுங்கறேன். கம்முனு போயா. என்னையா நீங்க கொண்டாந்து விட்டு என்ன முறைக்கிற? இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வசு மாதிரி இருக்காளே. நீ நீ ஷாலினி தானே? ஏய் நீ வசு தானே? ஹே ஷாலு, எப்படி இருக்க? என்னடி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட? நீயும் தாண்டி ரொம்ப மாறிட்ட. அப்படியா? சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாயிட்ட. தேங்க்ஸ் வசு. அம்மா இவன் என் ஃப்ரெண்ட் வசு. அம்மா இவதான் வசுந்தரா. காலேஜ்ல என் கூட ஒன்னா படிச்சவன். நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல ஆயுசோட இருமா. உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். ஏய் வசு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாண்டி. என்கிட்ட பேசாத, அப்படியே போ. ஏன் என்னாச்சு? பின்ன கல்யாணம் பண்ணிருக்க, எங்க கிட்ட சொல்லணும்னு கொஞ்சம் கூட உனக்கு தோணல? ஏய் ஏன் டல் ஆயிட்ட? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ கேட்டதுல ஒண்ணும் தப்பில்ல ஷாலு. லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம கையில இல்ல. வறண்டு கிடக்குற ஆத்துல திடீர்னு மழை பெஞ்சு வெள்ளம் வர மாதிரி வாழ்க்கையிலயும் திடீர்னு சில விஷயங்கள் நடந்துருது. அது நல்லதா கெட்டதான்னு நாம முடிவு பண்ண கூட நேரம் இருக்கிறது இல்ல. அப்படி அவசர அவசரமா நடந்த கல்யாணம் தான் என்னோடது. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்ல. சரிடி, நீ எங்க இருக்க? ஏன் இத்தனை நாளா என் கண்ணுல படவே இல்ல? அம்மா இப்போ எங்க போயிட்டு இருக்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், இப்பதான் சென்னை வந்தேன். 1 வாரம் தான் ஆகுது. நீ சொன்ன மாதிரி எனக்கும் லைஃப்ல என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ நானும் அம்மாவும் மட்டும்தான் தனியா இருக்கோம். அம்மாக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம். இங்க இருக்கிற டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். அப்படிங்க ஒரு வேலையை தேடிட்டா வசதியா இருக்குமே தான். ஏதாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு அம்மாவை பாத்துக்கிட்டா போதும்னு இருக்கு வசு. ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கியா? 1-2 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகல. வேலை நல்லா இருந்தா சேலரி கம்மியா இருக்கு. பெரிய கமிட்மெண்ட் இல்லனா அந்த வேலையே போதும்னு சேர்ந்துடலாம். ஆனா அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமே. இதோ இப்ப கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன பாத்துட்டல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கம்பெனிக்கே வேலைக்கு வந்துரு. உன் கம்பெனினா சொந்த கம்பெனியா? அப்படியும் சொல்லலாம். ஏன் என் சொந்த கம்பெனின்னா நீ வேலைக்கு வர மாட்டியா? அம்மா தாயே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், எதை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். அப்படி வா வழிக்கு. சரி, நீ முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் காட்டு. உன் ஃபோன் நம்பர் கொடு, நானே கால் பண்றேன். நோட் பண்ணிக்கோ. நம்பர் சொல்லு. 984114 நோட் பண்ணிட்டியா? சரி, நாளையில இருந்து உனக்கு வேலை நிச்சயம். உன் வாக்க பழிக்கட்டும்டி. ரொம்ப ஃபீல் ஆகாதடி, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். அம்மா நான் வரேன். பாய் டி. பாய். அண்ணா என்னண்ணா 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போய் வண்டி எடுங்கண்ணா. அண்ணே வாங்க. ஏறுங்கம்மா. பாய். பாய். கரெக்டா பண்ணுங்க. குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங் சார். தம்பி இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. கோவமா சுறுசுறுப்பான்னு தெரியலையே. உத்தமன், இன்னைக்கு என்ன ஒர்க்கு? வசுந்தரா மேடம் வரலையா தம்பி? அவ வந்தா என்ன வராட்டி என்ன? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, அவங்க சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் கேட்டேன். அவ வரலைன்னா என்ன ஆடிட்டிங் நடக்காதா? நான் தான் வந்திருக்கேன்ல. அதெல்லாம் நடக்கும் தம்பி. என்ன வசுந்தரா மேடம் இருந்தாங்கன்னா ஆடிட்டர் கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. இல்லனா ஆடிட்டர் கேக்குற கேள்விக்கு வேற என்ன ஆல்டர் பண்ணலாம்னு ஐடியாவது சொல்லுவாங்க. வசுந்தரா மேடம் இல்லனா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா 1 நாள் வேலை 4 நாளா இழுக்கும். அதுக்காக சொல்றேன். உத்தமன், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த கம்பெனி இன்னும் வசுந்தரா ஸ்டார்ட் பண்ணதில்ல.
இந்த கம்பெனில ஜிஎம் தான் அவங்க இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காதா என்ன? நான் தான் இருக்கேன்ல. இந்த ஆபீஸ பத்தி வசுந்தராவுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நிறையவே தெரியும். அதுக்கு மேல ஏதாவது டவுட்னா நீங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன? தெரியும் தெரியும் தம்பி. இருந்தாலும் சரிங்க, என்ன தேவையில்லாம டென்ஷன் படுத்தாதீங்க. என்னென்ன ஃபைல் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. டவுட்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அந்த வசுந்தரா வராட்டினாலும் ஆடிட்டிங் நடக்கணும், நடந்தே தீரணும். சரி சரி தம்பி. தம்பி ஏதோ பேட் மூட்ல இருக்கு. இன்னைக்கு ஆடிட்டிங் என்ன போதும். இனிமே எல்லா வேலையும் நாமளே செய்யணும். இந்த ஆபீஸ்ல வசுந்தராவை டம்மி ஆக்கணும். அப்பதான் அவ திமிரு அடங்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். ஹே, என்னது ஆபீஸ்ல உள்ள மொத்த ஃபைலையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எல்லாத்தையும் ஏன் டேபிள்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க? சார் இது நம்ம ஆபீஸோட டிரான்சாக்ஷன் சம்பந்தமான ஃபைல். இதான் சார் இன்னைக்கு ஆடிட்டிங் போகுது. இதெல்லாம் பார்த்து ஒரு வாட்டி ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆடிட்டிங்க்கு அனுப்பலாம். இவ்வளவு ஒரே நாள்ல பார்த்து எப்படி ஓகே பண்ண முடியும்? என்ன லூஸ் தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தனே எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? எல்லா ஃபைலையும் நானே பார்க்கணும்னா நீங்க எதுக்கு வேலைக்கு இருக்கீங்க? சார் நான் பார்த்துட்டேன், உத்தமனும் பார்த்துட்டாரு. இந்த ஃபைல்ல சில டவுட்ஸ் இருக்கு, அதை மட்டும் மார்க் பண்ணிருக்கேன். அதை மட்டும் பார்த்து கிளியர் பண்ணிட்டா போதும். டவுட்டை மட்டும் ஒன்னொன்னா கேளுங்க, பதில் சொல்றேன் நானு. ஓகே சார். இந்த ஃபைல்ல என்ன டவுட் இருக்கு? சார் இது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ஸ். அதர் ஸ்டேட் பார்ட்டி கிட்ட இருந்து 25 lakhs கிரெடிட் ஆயிருக்கு. அது என்னென்ன அக்கவுண்ட்னு மென்ஷன் பண்ணுங்க சார். எதுக்கு பேமெண்ட் பண்ணாங்க? அட்வான்ஸ் பேமெண்ட். அப்ப அட்வான்ஸ் பேமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. சார் நம்ம இன்வாய்ஸே ரேஸ் பண்ணல, அதுக்கு முன்னாடியே அவங்க அனுப்பியிருக்காங்க. நம்ம இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணா அதுக்கும் ஜிஎஸ்டி கட்டணும். அட்லீஸ்ட் இந்த அட்வான்ஸ் வரைக்கும் கட்டினாலும் 4 லட்சம் கட்டணும். எந்த ஒர்க்குக்கு பர்ச்சேஸும் இல்லாம அதுக்கு இன்புட்டும் எடுக்க முடியாது சார். இது எப்படி சார் அக்கவுண்ட்ல மென்ஷன் பண்ண முடியும்? சரி, அப்ப கணக்குல காட்டாதீங்க. சார் அது நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. ஆடிட்டிங்ல அதுதான் சார் முதல்ல கேட்பாங்க. யார் அவங்க? இன்வாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் அனுப்பி நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை திருப்பி அனுப்பிடுங்க. இல்லைன்னா உங்க போன் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன் அவங்க கிட்ட. இவர்கிட்ட ஆபீஸ விட்டா அதர் ஸ்டேட்ல இல்ல, இந்த ஊர்ல இருந்து ஒரு கிளையண்ட்டும் வர மாட்டான். சார் நீங்க அதை விட்டுருங்க, நான் அதை வேற கணக்குல எழுதிக்கிறேன். நீங்க மத்த ஃபைல்ஸ ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. அடேங்கப்பா, எந்திரன் சிட்டியை விட ஃபைல வேகமா பாக்குறாரே. இன்னைக்கு ஆடிட்டிங் அரோகரா. எல்லாம் சரியா இருக்கு, எடுத்துட்டு போங்க. இதுக்கு மேல ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேளுங்க. இதுக்கு மேல எனக்கு டவுட் வராது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்களா? எதுக்கு எடுத்தாலும் வசுந்தரா வசுந்தரா வசுந்தரா. அந்த வசூல் இல்லைன்னா இந்த ஆபீஸ் நடக்காதா? இனிமே ஆபீஸ்ல நடக்கிற எல்லாத்தையும் பொறுப்பா நோட் பண்ணும். அப்பதான் இந்த ஒர்க்கர்ஸ்க்கு திமிரு குறையும். இருமா என்ன தம்பி எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டாரா? நீங்க வேற ஏன் சார் வெறுப்பேத்துறீங்க? வசுந்தரா மேடம்க்கு கால் பண்ணி அவங்க வராங்களான்னு கேளுங்க. இல்லனா ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வர சொல்லுங்க. சார் சொன்ன மாதிரி செஞ்சா 4 லட்சத்துக்கு ஜிஎஸ்டி கட்டணும். இல்லனா 25 லட்சத்தை திருப்பி அனுப்பணும். என்ன பண்ணலாம் சார்? நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆகும்னு நினைச்சேன். சரி நீ போய் உன் சீட்ல உட்காரு, நான் வசு மேடத்துக்கு ஃபோன் பண்றேன். குட் மார்னிங் மேம். நல்ல வேளை வந்துட்டீங்க மேடம். ஏ என்னாச்சு? மேடம் இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அர்ஜுன் சாரை கேட்டா ஏடா கூடமா என்னென்னமோ ஐடியா கொடுக்குறாரு மேடம். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் அர்ஜுன் சாரை பார்த்து பேசிட்டு ஓகே வந்தேன். மேடம் நீங்க போங்க. அப்பா டென்ஷன்லாம் தீந்துது. அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்குன்னு தெரியும்ல. உன் இஷ்டத்துக்கு ஆட்டோல எங்கேயோ போய் சுத்திட்டு இப்படி லேட்டா வர்ற. ஏதோ நான் இருந்ததுனால சமாளிக்க முடிஞ்சது, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சொன்னாங்க. சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். சரி அதெல்லாம் விடுங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த கேளுங்க. அப்படி என்ன தலப்புற விஷயம்? சார், என்னோட காலேஜ் மேட் ஒருத்தி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாவம் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. நம்ம ஆபீஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமா? நீயே ஆபீஸ்லயும் வீட்லயும் தண்டமா தான் இருக்க. உன்னே நான் இப்ப எப்படி துரத்தலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. இதுல நீ என்னன்னா உன் ஃப்ரெண்ட வேலைக்கு வைக்க சொல்ற? உன் ஃப்ரெண்டு எப்படி உன்ன மாதிரி தத்தியா தானே இருப்பா?
ஏற்கனவே இந்த ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பத்தி ஓகோ ஓகோன்னு பேசிட்டு இருக்காங்க. நீ புதுசா ஒருத்தனை வேலைக்கு வச்சு அவனே தண்டகர்மாந்திரம். இதுல அடுத்து உன் ஃப்ரெண்டையும் கூட்டுவா, சுத்தம். எல்லாரும் சுத்தி உட்காந்து கதையை பேச வேண்டியதுதான். வந்துட்டா. சரி சார், விட்டுருங்க. நான் அவளுக்கு வேற ஒரு இடத்துல நல்ல வேலையா பாக்குறேன். அது உன் இஷ்டம். நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு? எல்லாம் உன்னாலதான். என்னால என்ன சார்? இந்த கை உன்னால தானே உடைஞ்சது. அது சரியாச்சான்னு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இப்ப திரும்பவும் வலி வர்ற மாதிரியே இருக்கு. அதனால ஒரு கன்சல்டிங் போயிட்டு வந்துடுறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் ஆபீஸை தயவு செஞ்சு பாத்துக்கோ. ஆடிட்டிங் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஆடிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். அதனால எல்லாத்தையும் கூட இருந்து பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன் சார் வரத்துக்குள்ள எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஏய், எதுக்கு இந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்க போடுற? ஓ, ஆபீஸ் ஃபைல் உனக்கு குப்பை மாதிரி தெரியுது. இரு வசு வரட்டும் சொல்றேன். என்ன மிஸ் கிட்ட மாட்டி விடுறியா? சரியான ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. பின்ன ஆபீஸ் ஃபைல குப்பைன்னு சொல்ற? ஏய், இத என்ன பண்ணனும் அது சொல்லிட்டு போடி. வெட்டி ஊர்கா போடு. ஆபீஸ் ஃபைல எதுக்கு கொடுப்பாங்க? எல்லாத்தையும் செக் பண்ணி கொடு. நான் என்ன மனுஷனா இல்ல மாடா? அது எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளத்தையும் எப்படி பார்த்து முடிக்கிறது? அதுக்கே சலிச்சுக்கிறேன். அதெல்லாம் உன் வேலைதான். பொடி எலிக்குட்டி. நட்சத்ரா, பிரபு, 2 பேரும் வாங்க. என்னாச்சு வசு? சொல்லுங்க மேடம். ஒரு முக்கியமான விஷயம். நான் இன்னைக்கு அந்த ரஞ்சித்தை பார்த்தேன். என்ன சொல்றீங்க மேடம்? எங்க, எப்ப பாத்தீங்க? காலையில அர்ஜுன் சார் கூட கார்ல ஆபீஸ்க்கு வரும்போது பார்க் பக்கத்துல நின்னு ஒரு கடையில சிகரெட் புடிச்சிட்டு இருந்தான். வசு, அவனை அங்கேயே பிடிக்க வேண்டியதுதானே? என்ன பண்றது, அவன் நல்ல நேரம். அவனை பார்த்ததும் அர்ஜுன் சார் கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொன்னேன். வண்டியை கொஞ்சம் தள்ளிதான் நிறுத்தினாரு. ரஞ்சித்தை பத்தி அர்ஜுன் சார் கிட்ட நான் சொல்ல முடியாத சூழ்நிலை. சொல்லிருந்தா வண்டியை நிறுத்திருக்கவே மாட்டாரு. என் ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான்னு சொல்லிதான் நான் வண்டியை விட்டே இறங்கினேன். அர்ஜுன் சார் கிளம்பி போயிட்டாரு. நான் அந்த கடைக்கு பக்கத்துல போய் பாக்குறேன், அவன் எஸ்கேப் ஆயிட்டான். நானும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு தேடி பார்த்தேன். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. வேற வழி இல்லாம ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ்க்கு வர வேண்டியதா போச்சு. அவன் எங்க தங்கி இருக்கான்னு தெரியல மேடம். எங்க ரூம் பக்கமும் வரதில்ல. அவன் இந்த ஊர்ல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம கொஞ்சம் தேடணும்னா அவன் கண்டிப்பா மாட்டுவான். கரெக்ட் பிரபு. இத்தனை நாளும் நாம அவனை தேடுறோமான நோட்டும் பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வெளியே வந்திருக்கான். அதனால இன்னும் கொஞ்ச நாள் அவன் வெளியே தான் சுத்துவான். கொஞ்சம் தேடினா அவன் மாட்டிப்பான். கரெக்ட் வசு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்கு, சோ என்னால வர முடியாது. அதனால நீயும் பிரபுவும் சேர்ந்து நல்லா தேடி பாக்குறீங்களா? வசு, இவனை தனியாவே அனுப்பு. நான் தனியா போய்க்கிறேன். இவன் கூட மட்டும் என்ன அனுப்பாத. இவன் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுருவான். அதேதான் மேடம், ப்ளீஸ் என்ன தனியா அனுப்புங்க. நானே அவனை கண்டிப்பா பிடிச்சிட்டு வந்துடுவேன். இவ கூட போனா ஏதாவது 7:30 கூட்டி விட்டுருவா மேடம். நீங்க 2 பேரும் இன்னும் சண்டை போடுறத விடலையா? நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அந்த ரஞ்சித் சாதாரணமானவன் இல்ல. ஒரே அட்வான்டேஜ், அவன் கால்ல அடிபட்டிருக்கிறது தான். ஆனாலும் தனியா போனா அவன் யாரையும் ஈஸியா சமாளிச்சிடுவான். அதனாலதான் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து போங்க. உங்க 2 பேருக்கும் தான் ரஞ்சித்தை பத்தி முழுசா தெரியுங்கிறதுனாலதான் இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இஷ்டம் இல்லைன்னா நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். வசு, கோச்சுக்காத. உனக்காக இவன் கூட போறேன். மேடம், நீங்க சொல்றீங்கன்னா நான் இவ கூட போறேன். இத பாருங்க, போற வழியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இல்லாம ஒத்துமையா இருங்க. அந்த ரஞ்சித் கிடைச்சாதான் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். சரி, வா. வரேன் மேடம். மேடம், பிளட் டெஸ்ட் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க. ஆண்டி கிட்ட போய் வாங்கிக்கோ. இந்தம்மா. அம்மா, என்னாச்சு தெரியலையே? என்னாச்சு? டாக்டர், டாக்டர், டாக்டர் சீக்கிரம் வாங்க. அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, டாக்டர், அம்மா, என்னமாச்சு? அம்மா, அம்மா, என்னமாச்சு? அம்மா, எந்திரிங்கம்மா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? எங்க
என்னாச்சுங்க தெரியல என்னாச்சு சார் திடீர்னு மயக்கம் போட்டு அம்மா விழுந்துட்டாங்க அம்மா அம்மா சார் சார் ஒரு நிமிஷம் பாத்துக்கோங்க சார் நான் போய் டாக்டர் கூட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் போயிட்டு வாங்க அம்மா அம்மா என்னாச்சு எங்க சீக்கிரம் அம்மா 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 இங்க பாருங்கம்மா அம்மா அம்மா